வணக்கம். தமிழ் ஆஸ்ட்ரோ லைஃப் சேனல் பார்வையாளர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றிகள். ராசி பலன்களோடு சேர்த்து தசாபுத்தி பலன்களை நான் பதிவு பண்ணிகிட்டே வரேன். ஒரு சில கிரக பயிற்சிகள் நிறைய மாற்றங்களை கொடுக்கும் அப்படின்னு நம்பிட்டு இருப்பீங்க. ஆனால் அந்த கிரக பயிற்சிகள் மாற்றங்களை கொடுக்க காலதாமதங்களை எடுத்துக்கும். அதுக்கு என்ன காரணம் அப்படின்னாக்கா, உங்கள் சுய ஜாதகத்தில் அந்த கிரகம் அமர்ந்த இடம் அதை பொறுத்து தான். ஒரு சிலருக்கு அந்த பயிற்சிக்கு முன்னாடி நன்மை நடக்கலாம், இல்லை அந்த பயிற்சியான பிறகு நன்மை நடக்கலாம். இது மாதிரி இருக்குது. அது உங்கள் சுய ஜாதகத்தில் அந்த கிரகம் இருக்கக்கூடிய இடத்தை பொறுத்து. நீங்கள் ஒரு ஜோதிடர்கிட்ட போயிட்டு ஜாதகம் பார்க்கும்போது, நீங்கள் இந்த ராசி, இந்த நட்சத்திரம், உங்களுக்கு இந்த தசை நடக்குது, இந்த கிரகம் இங்கிருந்து இந்த பலன்களை கொடுக்கும், அதாவது நன்மையை கொடுக்கும், அப்படி இல்லைன்னா தீமையை கொடுக்கும் அப்படிங்கிறத அவங்க விளக்கமாக சொல்லுவாங்க. அந்த பலன்களை ராசி பலன்களோடு சேர்த்து தசாபுத்தி பலன்களாக நான் பதிவு பண்ணிட்டு வரேன். உங்களுக்கு என்ன தசை நடக்குது அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். மிதுன ராசி, மிருகசீரிடம், திருவாதிரை, புனர்பூசம், இந்த 3 நட்சத்திரங்கள் இந்த மிதுன ராசியில் வரும். எந்த தசை நடந்தால் இந்த குரு அதிசார பயிற்சி அப்படிங்கிறது உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்கும், அதாவது எந்த தசை நடக்கிறவங்களுக்கு, இந்த 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் இளம் வயது காலகட்டத்திலே இந்த ராகு தசை போயிடும். புனர்பூசத்துக்கு ராகு தசை வராது. ராகு தசையும் திருவாதிரைக்கு இளம் வயது குழந்தை பருவத்திலே போயிடும். குரு தசை அப்படிங்கிறது இந்த ராசிக்கு நன்மை செய்யாது. இந்த ராசிக்கும் இந்த லக்னத்துக்கும் நன்மை செய்யாது குரு தசை அப்படிங்கிறது. சனி தசை நன்மை செய்யும், புதன் தசை நன்மை செய்யும். கேது விதிவிலக்குக்கு உட்பட்டது, அது எந்த வீட்டில் இருக்கோ அந்த வீட்டதிபதியை பொறுத்து. சுக்கிரன் இந்த வீட்டுக்கு நன்மை செய்யக்கூடியது. ஆக மொத்தத்தில் இந்த மிதுன ராசியில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு தசா ரீதியாக பார்த்தீங்கன்னாக்கா யோகம் செய்யக்கூடிய தசைகள் தான். குரு தசையை தவிர்த்து எல்லாமே யோகத்தை செய்யக்கூடிய தசைகள். யோகத்தை செய்யணும் அப்படின்னாக்கா அந்த கிரகம் எப்படி இருக்கணும், இந்த ராசிக்கு மறையாமல் இருக்கணும், வேற லக்கணமாக இருந்து அந்த லக்கணத்துக்கு யோகாதிபதியாக இருக்கணும். அப்படி இல்லை வேற லக்கணமாக இருந்து அந்த லக்கணத்துக்கு அவயோக கிரகமாக வந்தால் கூட அந்த சேரக்கூடிய இடங்கள் இருக்கு இல்லையா, 3, 6, 10, 11 ஆகிய இடங்கள் இருந்து தசை பண்ணிச்சுன்னா சிறப்பு. இன்னொன்று, அந்த யோகம் செய்யக்கூடிய கிரகம் இருக்கு இல்லையா, அந்த நட்சத்திரத்தில் இருந்தால், இல்லை அந்த வீட்டில் இருந்தால், அந்த வீட்டு அதிபதி சுபத்துவமாக இருந்தால் அந்த தசை சிறப்பு. அது எந்த தசையாக இருந்தாலும் சரி. இப்படி இருந்தால் உங்களுக்கு யோகம் செய்யக்கூடிய தசைகள் உங்களுக்கு யோகத்தை கொடுத்துரும், அதாவது நல்ல ஒரு வளர்ச்சியை கொடுத்துரும். உங்கள் வயசுக்கு ஏற்ற மாதிரி, நீங்கள் எந்த வயசில் இருக்கிறீங்களோ அந்த வயசில் என்ன வேலை பார்த்துட்டு இருக்கீங்களோ, வேலை தொழில் எல்லாத்தையுமே டபுள் மடங்காக கொடுத்துரும். 5 மடங்காக கொடுக்கும், 10 மடங்காக கொடுக்கும். அது உங்கள் இருக்கிற இடத்தை பொறுத்து. குரு தசை மட்டும் விதிவிலக்கு உண்டு இந்த ராசிக்கும், இந்த நட்சத்திரத்துக்கும், இந்த லக்னத்துக்கும். ஏன்னா குரு தசை அப்படிங்கிறது நன்மை செய்யாது. இது மிருகசீரிட நட்சத்திரக்காரர்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 22 வயசுலேருந்து 40 வயசுக்குள்ளே வரும் இந்த குரு தசை அப்படிங்கிறது. மற்றபடி பார்த்தீங்கன்னாக்கா புனர்பூசத்துக்கு குழந்தை பருவத்திலே போயிடும், ஒரு 15 வயசுக்குள்ளே போயிடும். திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு உங்களுடைய தசாபுத்தி இருப்பை பொறுத்து ப்ளஸ் 16 வருடங்கள் இந்த குருதசை அப்படிங்கிறது. ஏன்னா குருதசை நடக்குது, நிறைய கஷ்டப்பட்டுன்னு வரேன் அப்படின்னாக்கா, இந்த குருதசை இப்போ இருக்கக்கூடிய இந்த குரு பயிற்சி இருக்கு இல்லையா, இப்போ வரக்கூடிய குரு பயிற்சி இருக்கு இல்லையா, இது நன்மையை செய்யும். இப்போ படிப்பு, வேலை வாய்ப்பு எல்லாமே, இப்போ வேலை எதிர்பார்க்குறீங்கன்னா வேலை கிடைக்கும், வேலையில் நல்ல ஒரு மாற்றம், திருமணம் நடக்கலாம், திருமணம் நல்லா கூடி வந்துடும். இப்போ ஏன்னா ராசிக்கு 2ஆம் இடத்துல குரு பயிற்சியாரா, திரும்ப வக்கரமாகி ராசிக்குள்ளே வரார், அதனால வலுவிழந்து தான் வரார். அதனால உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றங்கள் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். குரு தசையில் இருக்கிறவங்களுக்கு ஓரளவுக்கு, பெருசாக சொல்ல முடியாது, ஓரளவுக்கு. சனி தசையில் இருக்கிறவங்க, சனி தசை மெயினாக இந்த ராசிக்கு அஷ்டமாதிபதினு சொல்லக்கூடியவர், பாக்கியஸ்தானாதிபதினு சொல்லக்கூடியவர் சனி பகவான். அதாவது 8ஆம் அதிபதி 9 கூடியவர். அஷ்டமாதிபதி இன்னொரு பாவத்துக்கு, எந்த பாவத்துக்கு இருந்தாலும் சரி, பாக்கியஸ்தானத்துக்கு அதிபதியாக வந்துச்சுனாக்கா அஷ்டமாதிபதி வேலையை செய்யாது, பாக்கியஸ்தானாதிபதி வேலையை தான் செய்யும். அப்போது யோகத்தை செய்யக்கூடியவர் தான் சனி. யோகத்தை கொடுக்கல. சனி தசையில் இருக்கிறவங்க நிறைய கஷ்டப்பட்டுன்னு வராங்க. அது என்ன காரணம்? ராசிக்கு மறைவு ஸ்தானத்தில் இருக்கும். 8ல் இருந்துச்சுனாக்கா நல்லது. 8 தவிர்த்து வேற எங்கே இருந்தாலும் 9ல் இருந்தால் நல்லது, இல்லைன்னு சொல்லலை. அவயோக கிரகங்கள் தான் 3, 6, 10, 11 இருக்கணும். இந்த சனி பகவான் 3ஆம் இடத்துல இருந்தாலும் சிறப்பு உங்களுக்கு. அது மாதிரி, ஏன்னா பாவகிரகம் இல்லையா, ராசிக்கு 3ல் மறையிறது சிறப்பு. ஒரு சில பாவகிரகத்தோடு சேர்றது இன்னும் சிறப்பு. அது மாதிரி நிறைய விதிவிலக்குகள் உண்டு. அப்போ சனி தசை நன்மை செய்யக்கூடிய நபர்களுக்கு நல்லாவே இருக்கும். இப்போ சனி தசை கஷ்டப்பட்டுன்னு வருது, நிறைய கஷ்டத்தை அனுபவிக்கிறேன்,
ஏன்னா சனி தசையில் நான் பிரித்து சொல்லியிருக்கிறேன். அந்த சேனலுக்குள்ளே போய் பார்த்தீங்கன்னா தெரியும். மிதனத்துக்குன்னு தனியாக போட்டிருக்கேன் சனி தசை எப்படி இருக்கும் அப்படின்ட்டு. முதல் 10 வருஷம், பின்னாடி 9 வருஷம் அப்படி பிரித்தே சொல்லியிருப்பேன் நான். இப்போ சனி தசையில் ஒரு வேலை வாய்ப்புக்காக நீங்கள் எதிர்பார்க்குறீங்க, வேலை வாய்ப்பு தடங்களாக இருக்குது அப்படின்னா சனி தசை ஏற்கனவே தடங்களை தான் கொடுக்கும். இன்னொன்று பண வரவை கம்மி பண்ணும். ஒரு தொழில் செய்கிறீங்களா, அந்த தொழிலில் வருமானத்தை கம்மி பண்ணும். இன்னொன்று எதிர்க்க இருக்கக்கூடிய நபர்கள், நம்ம கூட கான்டாக்டில் இருக்கிறவங்க, அதாவது கிளைண்ட்டுன்னு சொல்லுவாங்க. அப்படி இல்லைனாக்கா நம்ம ரொட்டேஷனில் பணம் வரவு போக்குவரத்து இருக்கு இல்லையா, அது மாதிரி இருக்கக்கூடிய நபர்கள். இப்போ எம்ப்ளாயாக இருந்தால் கூட சரி, அங்கே வேலை வாய்ப்பில் வந்து ப்ரொமோஷன் கிடைக்காம இருக்கிறது, வளர்ச்சி இல்லாமல் இருக்கிறது, இதெல்லாம் சனி பகவான் பண்ணும். அவர் வந்தாலே நீங்கள் ஒரு ப்ரொமோஷன் கிடைச்சிச்சுனாக்கா ஒரு இன்க்ரிமெண்ட் கிடைக்கும், நல்ல வருமானம் கிடைக்கும், காரு வீடு வாசல் வாங்கிடுவீங்க, ஏதோ பண வரவு கொடுக்கு இல்லையா, அந்த பண வரவு கம்மி பண்ணி விட்டுரும். இன்னொன்று தொழில் செய்யக்கூடிய நபர்களுக்கு தொழிலில் வருமானம் இல்லாமல் கம்மி பண்ணி விட்டுரும். டோட்டலாகவே அந்த பண வரவை அவ்வளோ ஈஸியாக கட் பண்ண அந்த சனி பகவான் சனி தசையில். சனி தசையில் இருக்கிறவங்களுக்கு வந்து பண சேமிப்பே இருக்காது. அதிகபட்சமாக அவங்களுக்கு வருமானம் இருந்தால் கூட ஏதோ ஒரு செலவாயினே இருக்கும். அப்படி இல்லை வருமானமும் இருக்காது, செலவாயினே இருக்கும், கடன் பிரச்சனை இருப்பாங்க. இது மாதிரி எல்லாம் சனி தசையில் அனுபவிக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு சுபத்துவமாக இல்லை. ராசிக்கு வந்து 6, 8, 12 ஆகிய இடங்களை மறைவு ஸ்தானத்தில் இருந்துச்சுனாக்கா உங்களுக்கு இதுமாரி கஷ்டங்களை கொடுத்துட்டு வரும் சனி பகவான். அப்போ 8ல் இருந்தால் 8ஆம் அதிபதி அப்படின்றதுனால ஆட்சியில் இருக்கிறதுனால சிறப்பு சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லிக்கலாம். இன்னொன்று வந்து அங்கே இருந்தாலும் இவர் பாவகிரகம் அப்படிங்கிறதுனால அதுக்கும் ஒரு சில கஷ்டங்களை கொடுப்பார், மன கஷ்டங்களை கொடுப்பார். வீட்டில் வந்து யாருக்காவது அஷ்டம சனி, 7ரை சனி, இல்லை வேற ஒருத்தருக்கு சனி தசை, இது மாதிரி அர்த்தாஷ்டம சனி ஏதாவது ஒன்று போச்சுன்னா, இல்லை அவயோக தசைகள் போச்சுனாக்கா, இல்லை சூரிய தசை, சந்திர தசை, செவ்வாய் தசை வீட்டில், இல்லைனாக்கா லைஃப் பார்ட்னருக்கு யாருக்கோ ஒருத்தருக்கு சனி தசைக்கு ஆப்போசிட்டாக போச்சுனாக்கா நிறைய நெருக்கடிகள், ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒத்து வராது, இது மாதிரிலாம் நிறைய கொடுக்கும். அண்டர்ஸ்டாண்டிங்கில் ஒரு சில பேர் போயிருப்பாங்க. ஏன்னா எல்லாருக்குமே அதை சொல்ல முடியாது. இப்போ சனி தசையில் ஒருத்தர் இருக்காங்க, வீட்டில் வந்து சூரிய தசையில் மனைவி இருக்காங்க அப்படின்னா இப்போ 2 பேருக்கும் சரிப்பட்டு வராதா அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. அது அவயோக தசையாக அவங்களுக்கு இருந்தால், இவருக்கும் அவயோக தசையாக இருந்தால், அதாவது சனி பகவான் நன்மை செய்ய முடியாத அமைப்பில் இவருக்கு இருந்து, அதாவது பாபத்துவமாகி இருந்து அவங்களுக்கு வந்து அவயோகம் கிரகமாக வந்துச்சுன்னா, அந்த சூரியன் இல்லைனா சந்திரன் செவ்வாய் அது மாதிரி வந்துச்சுன்னா கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆகாது. அப்போ பிரச்சனைகளை கொடுக்கும். ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து வீட்டிலே இருப்பாங்க, பேசிக்க மாட்டாங்க. அவங்க ஒரு ரூமில் இருப்பாங்க, இவங்க ரூமில் இருப்பாங்க. ஒரு 4 வருஷமாக நான் பேசுனதே கிடையாது, 5 வருஷமாக இப்படியெல்லாம் ஒரு சில பேர் நான் பார்த்துருக்கிறேன். அதுக்காக எல்லாரையும் நம்ம சொல்ல முடியாது. அது வந்து சுபத்துவம் இல்லாமல் இருந்தால், அந்த தசங்கிறது வலுவில்லாமல் இருந்தால் 2 பேருக்குமே ஒத்து வராது. அது மாதிரி இருக்கும். அது மாதிரி இருக்கிறவங்களுக்கு இப்போ கிளியர் ஆகும். இப்போ குடும்ப வாழ்க்கையில் இருக்கக்கூடிய நெருக்கடிகள், பண வரவை இல்லாமல் இருக்கிறது, சேமிப்பு இல்லாமல் இருக்கிறது, இப்போ சனி தசையில் இருக்கிறவங்களுக்கு இது எல்லாம் வந்து இப்போ ஓரளவுக்கு கிளியர் ஆகும். சனி தசையில் எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டுன்னு வரீங்களோ அவங்களுக்கெல்லாம் அந்த மன உளைச்சலேருந்து வெளியே வருவீங்க. பண சேமிப்பு கூடும். இப்போ வந்து அந்த வண்டி வாகன சேர்க்கை, இல்லை வீடு கட்டுறது, ப்ராப்பர்ட்டி சேர்க்கை, இது மாதிரி நிறைய நல்ல ஒரு பலன்கள் உண்டு. ஏன்னா இந்த 8ஆம் இடத்தை தான் அந்த குரு பார்க்குறார், சனியோட வீட்டை பார்க்குறார். அந்த வீட்டில் அந்த சனி பகவான் இருந்து தசை நடத்தினாலோ, இல்லை அந்த சனி பகவானுக்கு புத்தி நடத்தக்கூடிய கிரகங்கள் இருந்தாலோ, குரு பார்க்கக்கூடிய இடத்துல இது நல்ல ஒரு மாற்றங்களை இந்த காலகட்டங்களில் கொடுக்கும். இப்போ தசா புத்தியால் பாதிக்கப்பட்டவங்களுக்கு அந்த குரு அதிசார பயிற்சி திரும்ப வக்கரமாகி வந்தால் கூட அடுத்த வருஷம் மார்ச் மாதம் வரைக்கும் உங்களுக்கு நல்ல ஒரு பலன்கள் அப்படின்னு சொல்லலாம். சனி தசையில் இருக்கிறவங்களுக்கு சனி தசையில் உக்காஞ்சி சொல்லலாம், எவ்வளோ கதையை சொல்லலாம். நிறைய பேர் இருக்காங்க, நிறைய கஷ்டப்பட்டுன்னு இருக்கிறாங்க. இன்னொன்று சனி தசை வந்த பிறகு நல்லாவும் இருக்கிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு அமைஞ்ச இடம் அந்த சனி பகவான் கர்ம அடிப்படையில் நல்ல ஒரு வளர்ச்சி நல்லா போயிட்டு இருக்கு சார். அப்படி பார்க்குறவங்களும் வீடியோ பார்க்குறவங்களும் இருக்கிறாங்க. இப்போ கஷ்டத்துக்காக மட்டும் வீடியோ பார்க்க மாட்டாங்க. நமக்கு கஷ்டம் வராமல் இருக்கணும், பரவாயில்லையா, இந்த வருஷம் எப்படி இருக்கும், இந்த குரு பயிற்சி எப்படி இருக்கும், இந்த மாத பயிற்சி எப்படி இருக்கும், இதை வந்து ஃபாலோ பண்ணுறவங்களும் இருக்கிறாங்க. அவங்களுக்கெல்லாம் நீங்கள் பயப்பட தேவையில்லை. உங்களுக்கு நல்லபடியாக போயிட்டுருக்கு அப்படின்னா நல்லபடியாக போகும் இந்த குரு அவருடைய பயிற்சி அப்படிங்கிறது. சனி தசையில் இருக்கிறவங்க குடுக்கல் வாங்கல மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க. ஏன்னா குடுக்கல் வாங்கலில் தான் பிரச்சனையே வரும். ஒரு மணி, அதாவது பணங்கிறது நீங்கள் ரொட்டேஷனில் போயிட்டே இருக்கும். நல்ல நபர் இது வரைக்கும் வாங்கிட்டு போயிட்டு வந்துட்டு இருந்தாப்புல எல்லாமே ஓகே தான். திடீர்னு பார்த்தா அவர் காணாமல் போயிடுவார், இல்லை அவருக்கு வந்து பிஸ்னஸ் லாக் ஆகும், பணம் வராமல் அதை தரேன்னு அப்படியே இழுத்துட்டே போகும். நீங்கள் வேறு கடன் வாங்கி கொடுக்குற மாதிரி வந்துடும். அதாவது குடுக்கல் வாங்கலில் மட்டும் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். இந்த சனி தசையில் இருக்கிறவங்களுக்கு குரு பயிற்சி நீங்கள் அதை கணக்கிலே வைக்காதீங்க. சனி தசையில் இருக்கிறவங்க சனி தசையில் கஷ்டப்படுறீங்க அப்படின்னாக்கா அந்த குரு பயிற்சி அப்படிங்கிறது ஒரு நல்ல மேன்மை கொடுக்கும். நல்லா இருக்கிறீங்க அப்படின்னாக்கா நீங்கள் கொஞ்சம் கவனமாக தான் போகணும். இப்போ வந்து குரு பயிற்சி நல்லா இருக்குது அப்படின்றதுக்காக இன்னும் ஒரு முதலீடு போடுறது, இன்னொருத்த நம்பி பணம் கொடுக்கறது, இதெல்லாம் வேண்டாம். மற்றபடி சுப விசேஷங்கள் இந்த சனி தசையில் இருக்கிறவங்களுக்கு நிறைய பேர் நடக்கும். ஏன் சுப விசேஷத்தை பற்றி சொல்கிறேன் அப்படின்னா, சுப விசேஷம்
வேற ஒருத்தருக்கு வந்து 7.5 சனி போயிட்டு இருக்கோம், இல்லை அஷ்டம சனி போயிட்டு இருக்கோம், வீட்டில் யாருக்காவது ஒருத்தருக்கு சனி சம்பந்தப்பட்ட தசைகள், ராகு கூட ராகு தசையாக இருந்தால் கூட சனியோட வீட்டிலேருந்து தசை பண்ணோம், இல்லை வீட்டில் யாருக்குன்னா கேது தசை இருந்துச்சுன்னா கூட சனியோட வீட்டிலேருந்து கேது தசை பண்ணோம். இது மாதிரி இருக்கக்கூடிய நபர்களுக்கு கொஞ்சம் வீட்டில் வந்து திருமணம் கூடி வராமல் இருக்கும், இல்லை வந்து அவங்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்காம நிறைய கடன் பிரச்சனை அது இதுன்னு எதனா கொடுத்துட்டு வந்ததுன்னா அதெல்லாம் ஓரளவுக்கு இப்போ பரவாயில்ல. ஓரளவுக்குன்னு சொல்ல முடியாது, நல்ல ஒரு வளர்ச்சி அப்படின்னு சொல்லலாம் இந்த குருடைய அதிசார பயிற்சிங்கிறது. புதனுடைய தசை, இது ராசிக்கு 4ஆம் அதிபதி தசை, இது நல்லாவே இருக்கும் உங்களுக்கு. புதன் தசையில் இருக்கிறவங்களுக்கு வண்டி வாகன சேர்க்கையும் சிறப்பு இந்த குருடைய பயிற்சிங்கிறது. ஏன்னா 2ஆம் இடத்துக்கு போகுது, பொருளாதார வளர்ச்சி இந்த நேரங்களில் நல்லா இருக்கும். குடும்ப வளர்ச்சியும் பரவாயில்ல, சிறப்பு அப்படின்னு சொல்லலாம். குடும்பத்தில் வந்து நல்ல ஒரு சுப விசேஷங்கள் நடக்கிறது. அது மாதிரி ஒரு சில பேருக்கு குரு இந்த அதிசார பயிற்சியாவது நன்மை செய்யுமா அப்படின்னு எதிர்பார்த்துருப்பாங்க புதன் தசையில் இருக்கிறவங்க. அவங்க ஏன் அப்படின்னா அவங்களுடைய சுய ஜாதகத்தில் இந்த புத பகவான் மறைவு ஸ்தானத்தில் இருக்கும், ராகு கேதுவோட சேர்ந்துருக்கும். அது இல்லாத ராகு கேதுவோட சேர்றது கூட ஒரு சில இடங்கள்ல சேர்ந்தா நல்லது தான், இல்லைன்னு சொல்லலை. நன்மை செய்யக்கூடிய இடத்துல சேர்ந்து ராகு கேதுவோட சேர்ந்திருந்தா அந்த நன்மை செய்யக்கூடிய பலன்கள் இருக்காது. கெடுதல் செய்யக்கூடிய இடத்துங்களில் இந்த ராகு கேதுவோட சேர்ந்திருந்தா, அதாவது கேதுவோட சேர்ந்திருந்தா நல்ல பலன்கள் கொடுத்துரும், கெடுதல் பண்ணாது. அது மாதிரி எடுத்துக்கணும் இந்த புதன் தசை அப்படிங்கிறது. கஷ்டத்தை கொடுக்குது புதன் தசை, எனக்கு வந்து ஆரம்பிச்சிலேருந்தே பிரச்சனை தாங்க. ராசிக்கு நன்மை செய்யக்கூடியவர் தான், ஏன்னா ராசிக்கு 4ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவர். வேலை வாய்ப்புலையும் பிரச்சனை கொடுத்தது, தொழிலில் பிரச்சனை கொடுத்தது, குடும்ப வாழ்க்கையில் நிம்மதி இல்லை, இது மாதிரி நினைக்கக்கூடிய நபர்களுக்கு இப்போ பரவாயில்ல. இப்போ குடும்ப வாழ்க்கை உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும். உடல்நிலையில் இருந்து வந்த தொந்தரவுகள் 6ஆம் இடத்தோட சம்மந்தப்பட்டுச்சுனாக்கா நோய் நொடி பிரச்சனை கொடுக்கும், இல்லைனா கடன் பிரச்சனை கொடுத்துருக்கும். இப்போ அந்த கடன் பிரச்சனை இப்போ கிளியர் ஆகும், நோய் நொடி பிரச்சனைகள் மருத்துவ செலவுகள் எல்லாமே இப்போ கிளியர் ஆகும் இந்த குரு பயிற்சினால். 2ஆம் இடத்துக்கு குரு போனாலே உச்சமாகி இருந்தாலே திருமண ரீதியாக இல்லை குடும்ப வாழ்க்கையில் பொருளாதார சிக்கல், பண வரவு சிக்கல், அதாவது பணம் தடைப்பட்டு இருக்கிறது, இது எல்லாமே இப்போ வந்து சேரும். நிலையான ஒரு வருமானத்தை கொடுக்கும், நிலையான ஒரு வேலை கொடுக்கும். வயசான காலத்தில் வர புதன் தசை தான், இல்லைன்னு சொல்லலை. எதுவாக இருந்தாலும் சரி, வாரிசுகளோட வளர்ச்சி சிறப்பு அப்படின்னு சொல்லலாம். வண்டி வாகன சேர்க்கை, அது மாதிரி வீடு கட்டுறது, ஒரு ப்ராப்பர்ட்டி சேர்க்கை, இது மாதிரி புதன் தசையில் இருக்கிறவங்களுக்கு கொடுக்கும். இந்த 3 தசைகளுக்கு நான் சொல்லிட்டேன் உங்களுக்கு வந்து எப்படி இருக்கும் அப்படின்ட்டு. ஏன்னா இந்த மிதுன ராசியில் இளம் வயது காலம் முதல் கொண்டு வயதான காலம் வரைக்கும் இந்த 3 தசைகள் தான் அதிகபட்சமாக வரும். இதில் இருக்கிறவங்களுக்கு நிறைய கஷ்டப்பட்டு வரீங்கன்னா இப்போ அந்த குருடைய அதிசார பயிற்சி அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லாவே இருக்கும். நன்றி.